அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். நம் மனதில் இன்றும் நிலைத்திருக்கும் தலைவர்களில் ஒருவர் கர்ம வீரர் காமராசர் ஆவார். தமிழகத்தை தலைநிமிர செய்வதற்காக அயராது உழைத்த தன்னலமற்ற தலைவர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும் என்று எடுத்துரைத்த மாமனிதர் பெருந்தலைவர் காமராசர் ஆவார். காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். காமராசர் தனது சிறு வயதிலேயே தன் தந்தை இழந்து விட்டார். தந்தை இழந்த பின்பு பொருளை ஈட்டுவதற்காக தன் மாமாவின் கடையில் வேலை செய்தார். வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே செய்தித்தாள்களை படிப்பது, தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டார். பின்பு இவர் நாட்டின் மீது கொண்ட பற்றினால் காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவா என் காமராசா, உன் போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ. சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெட்டகமே. அனைவருக்கும் நன்றி.